ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய தெப்போத்சவம் சேவா பற்றியும் அதனுடைய டிக்கெட் புக்கிங்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஒவ்வொரு வருடமுமே நடக்கக்கூடிய தெப்போத்சவம் சேவா திருமலையில் 2025 வருடம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் நடக்க இருக்குது. இது வருடம் ஒரு முறை மட்டும் திருமலையில் நடக்கக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவா. இந்த தெப்போத்சவம் ஆர்ஜித சேவாவிற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மற்ற ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவோடு சேர்த்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. டிசம்பர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த ஆர்ஜித சேவாஸ்க்கு கீழே ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் என இந்த தெப்போத்சவம் சேவாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோட் ஃபெஸ்டிவலில் நம்ம ஆர்ஜித சேவாவிற்கு கீழே செலக்ட் பண்ணோம்னா மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து 5 நாட்கள் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகியிருக்கும். எந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி நமக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ண வேண்டாம். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். இந்த தரிசன டிக்கெட் நாம் புக் பண்ணோம்னா அந்த ஒரு தரிசன டிக்கெட்லேயே திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் சேவாவையும் அட்டன் பண்ணிவிட்டு சேவா அட்டன் பண்ண பிறகு இம்மீடியட்டாக சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது மற்ற ஆர்ஜித சேவாக்கள் போலவும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் போலவே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் ஆனது ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பார்க்க முடியும். மற்றபடி குலசேகரன் படி வரைக்கும் போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை இந்த தரிசன டிக்கெட்டில் நம்ம பார்க்க முடியாது. போன வருடம் நாங்கள் பங்கேற்ற தெப்போத்சவம் வீடியோவை தான் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே போல தான் தெப்போத்சவம் ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும். போன வருடம் தெப்போத்சவத்தினுடைய 2ஆம் நாள் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். தெப்போத்சவத்தில் நவநீத கிருஷ்ணரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்த காரணத்தினால நான் செகண்ட் டே சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வருடம் தெப்போத்சவத்தினுடைய முதல் நாள் மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமரும் ஸ்ரீ லக்ஷ்மரும் புஷ்கரணி தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. தெப்போத்சவத்தினுடைய 2ஆம் நாள் மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. தெப்போத்சவத்தினுடைய 3ஆம் நாள் மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. தெப்போத்சவத்தினுடைய 4ஆம் நாள் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 5 முறை வலம் வருவாங்க. தெப்போத்சவத்தினுடைய 5ஆம் நாள் மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 7 முறை வலம் வருவாங்க. இந்த 5 நாட்கள் ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணி தெப்போத்சவம் ஆர்ஜித சேவாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இந்த 5 நாட்கள் எந்த நாள் நமக்கு தோதுப்படுதோ அல்லது எந்த நாள் நமக்கு லீவ் கிடைக்குதோ அல்லது எந்த உற்சவ மூர்த்தியை நீங்கள் தெப்பத்தில் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் நாள் நீங்கள் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ரூல், ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா அல்லது ஏதாவது ஒரு ஆனுவல் ஆர்ஜித சேவா நீங்கள் கடந்த 180 நாட்களில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தெப்போத்சவம் சேவா நம்ம புக் பண்ண முடியாது. ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்குக்கும் மற்றும் ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்குக்கும் இடையில் 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது நம்முடைய தரிசன நாள்லேருந்து கால்குலேட் பண்ணணும். இந்த தெப்போத்சவம் ஆர்ஜித சேவாவை முன்னிட்டு தெப்போத்சவத்தினுடைய முதல் 2 நாட்கள் மார்ச் 9ஆம் தேதி மற்றும் மார்ச் 10ஆம் தேதி சஹஸ்ர தீப அலங்கார சேவா கேன்சல் பண்ணிடுவாங்க.
தெப்போத்சவத்தினுடைய கடைசி 3 நாட்கள் மார்ச் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவும் ஆர்ஜித பிரம்மோத்சவமும் கேன்சல் பண்ணிடுவாங்க. மற்ற ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் எப்பவும் போல தினமுமே நடக்கும். அதே போல மற்ற தரிசன டிக்கெட் புக்கிங்களும் எப்பவும் போல தினமும் இருக்கும். தெப்போத்சவம் சேவா எங்கே, எப்போ, எப்படி நடக்கும் என்பதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். தெப்போத்சவம் சேவா 5 நாட்களும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் தினமும் மாலை 7 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் நடக்கும். இதற்குரிய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் நம்முடைய டிக்கெட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்ரீவாரி புஷ்கரணி அட் 6 PM கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 6 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம், சேவாவிற்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பம் அப்படின்னு நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்தில் எந்த கேட் முன்னாடி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா, திருமலையினுடைய தேர் பூட்டி வச்சுருப்பாங்க. அந்த தேர் பூட்டி வச்சிருக்கிறதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய PE5 கேட்டில் தான் நம்ம இந்த சேவாவிற்காக ஈவினிங் 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதற்குரிய ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் அல்லது டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம். வேஷ்டி கண்டிப்பாக வியர் பண்ணணும். சுபதம் என்ட்ரி வழியாக போய் தரிசனம் பண்ணக்கூடிய எந்த சேவாவாக இருந்தாலும் வேஷ்டி மேண்டேட்ரி. லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணணும். இந்த தெப்போத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸினுடைய டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு PE5 கேட் வழியாக ஈவினிங் 6 மணியிலிருந்து அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் PE5 கேட் வழியாக உள்ளே போய் தெப்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் உட்கார்ந்துக்கணும். நம்மளோடு சேர்ந்து TTD எம்ப்ளாயீஸும் மங்கள வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் ஸ்ரீவாரி சேவாக்ஸும் உட்கார்ந்துருப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணாதவங்களும் இந்த படிக்கரைகளில் உட்கார்ந்து தெப்போத்சவம் சேவா பார்க்கலாம். அவங்களுக்குரிய என்ட்ரன்ஸ் வராகசுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட் வழியாக அவங்கள உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சைட் உட்கார்றதுக்கு எத்தனை பேரை அலோவ் பண்ண முடியுமோ அத்தனை பேரை மட்டும்தான் வராக பெருமாள் கோவில் வழியாக டிக்கெட் புக் பண்ணாதவங்கள உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சைட் அந்த படிக்கரை ஃபுல்லாகிடுச்சுன்னா அதற்கப்புறம் அந்த கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து டிக்கெட் புக் பண்ணாதவங்க தெப்பத்திற்கு வெளியே இருந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக 6:50 மணிக்கு PE5 கேட் வழியாக அந்த நாளினுடைய உற்சவமூர்த்தியை அழைச்சிட்டு வருவாங்க. ரிவர்ஸ்லேயே அழைச்சிட்டு வருவாங்க. எப்படி நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களோ அதே போல் ரிவர்ஸ்லேயே அழைச்சிட்டு வந்து தெப்பத்தில் உட்கார வைத்த பிறகு தீப ஆரத்தி காமிப்பாங்க. மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த படகுல உற்சவமூர்த்தியும் TTD போர்ட் மெம்பர்ஸும் வேத பாராயணம் படிக்கக்கூடிய வேத பாராயணதாரர்களும் அர்ச்சகர்களும் இருப்பாங்க. தெப்பத்தில் வலம் வரக்கூடிய சமயத்தில் கீர்த்தனைகள் பாடுவாங்க, வேதமும் படிப்பாங்க. இதோடு அந்த கலர்ஃபுல் லைட்ஸில் நாம் உற்சவமூர்த்தியை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த 5 நாட்களுமே திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலும் ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பமும் வராக பெருமாள் கோவிலும் கம்ப்ளீட்டாக கலர்ஃபுல் லைட்ஸால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட்ஸ் பேக்ரவுண்டோடு சேர்த்து அந்த ஈவினிங் 7 to 8 மணி சமயத்தில் நம்ம நிலா வெளிச்சத்தில் இந்த தெப்போத்சவம் பார்க்குறது என்பது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இதுவரை நீங்கள் தெப்போத்சவம் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாதுன்னா இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீவாரி புஷ்கரணி தெப்பத்திற்குள்ளே ஒவ்வொரு சைடுமே பெரிய LED ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க. அந்த LED ஸ்க்ரீன் வழியாகவும் உற்சவமூர்த்திகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். தெப்பத்திற்கு வெளியேயும் எப்பவும் போல் LED ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நமக்கு இந்த தெப்போத்சவம் சேவா லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அங்கேயும் நாம் இந்த தெப்போத்சவ சேவா நின்று பார்க்கலாம். தெப்பத்திற்குள்ளேயே அந்த அலங்கரிக்கப்பட்ட படகு வலம் வரக்கூடிய சமயத்தில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் டேர்ன் ஆன உடனே அந்த சைட் பக்தர்களுக்கு தெரியக்கூடிய வகையில் உற்சவமூர்த்திக்கு ஒரு முறை தீப ஆரத்தி காமிப்பாங்க. இது போல் ஒவ்வொரு சைடும் திரும்பக்கூடிய சமயத்தில் தீப ஆரத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. நாம் அந்த தீப ஒளியிலையும் உற்சவமூர்த்தியை அழகாக பார்க்கலாம். இந்த தெப்பத்தில் வலம் வந்து முடித்த பிறகு தெப்போத்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸை உற்சவமூர்த்தியை பார்க்கறதுக்கு பக்கத்தில் வரைக்கும் படிக்கட்டில் முன்னாடி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் ஜென்ட்ஸ் மேலே ஷர்ட் டிஷர்ட் இன்னர் பனியன் எது வியர் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய உத்தரியத்தை வியர் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
வீடியோவினுடைய லெஃப்ட் சைட் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த மங்கள வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவங்க P5 கேட் கிட்ட தான் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த அலங்கரிக்கப்பட்ட படகானது இந்த P5 கேட் பக்கத்தில் வரக்கூடிய சமயத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. அதுவுமே கேட்கறதுக்கு ரொம்ப வைபாக இருக்கும். சேவா 8 மணிக்கு முடிஞ்சிடும். சேவா முடிந்த உடனேயே சுபதம் என்ட்ரியில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரணும். சுபதம் என்ட்ரி வழியாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய உள்ளே போகக்கூடிய சமயத்தில் நம்மக்கிட்ட ஸ்மார்ட் வாட்சஸ், மொபைல்ஸ், லக்கேஜஸ், எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சுபதம் என்ட்ரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டரில் உங்களுடைய மொபைல்ஸ், லக்கேஜஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காமிச்சிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்த பிறகு இதே இடத்துலையே வந்து உங்களுடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபாலோவர் போன அர்ஜித சேவாவில் கேட்டிருந்தீங்க, இந்த சேவா பார்க்கறதுக்கு முன்னாடி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணப்போ முதல்ல சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன் நீங்கள் சேவா பார்க்காமலே முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா, ரூம் வெக்கேட் பண்ணக்கூடிய டைம் எங்களுக்கு வந்துடுச்சு, சேவா பார்த்துட்டு இம்மிடியேட்டாக போய் ரூம் வெக்கேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியாக இருக்கும், ஸோ நாங்கள் அதனால் தரிசனத்தை முதல்ல பார்த்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தரிசனத்திற்கு முதல்ல அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு இமீடியட்டாக இந்த தெப்போத்சவம் சேவா பார்க்கறதுக்கு P5 கேட்டில் வந்து எக்ஸாக்டாக 6 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இது போல் ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருந்து அந்த வேலிட் ரீசனை சுபதம் என்ட்ரியில் இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயீஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் பட்சத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். சப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா நம்ம சேவா அட்டன் செஞ்சுட்டு வந்த பிறகு தான் சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். ஆக்சுவலி நம்முடைய டிக்கெட்டினுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய நோட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு சேவா அட்டன் பண்ணணும், சேவா அட்டன் பண்ண பிறகு தான் பெருமாளை தரிசனம் பண்ண போகணும் என்பதும் நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்டில் நம்முடைய தரிசன டிக்கெட்டும் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம யூஸ் பண்ண ஐடி ப்ரூஃபும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் என்பதையும், 3வது பாயிண்டில் என்ன ட்ரெஸ் கோட் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்பதும், 4வது பாயிண்டில் எந்த மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் தரிசனத்திற்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்பதுமே கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய தரிசன டிக்கெட்லேயே இந்த ரூல்ஸும் பிரிண்ட் ஆகியிருக்கும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தெப்போத்சவம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு எப்பவும் போல் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக லட்டு கவுண்டரில் நமக்கு கொடுப்பாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டரில் நம்ம லட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த முறை தெப்போத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணும்போது தெப்போத்சவத்தினுடைய கடைசி நாள் மார்ச் 13ஆம் தேதி புக் பண்ணுறீங்கன்னா அன்றைய நாள் வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால பெருமாளை நம்ம நேத்திர தரிசனத்தில் தரிசனம் பண்ணலாம். அதுவும் நீங்கள் சேவா முடிச்சுட்டு தரிசனத்திற்கு போகிறீங்கன்னா ஈவினிங் பூலங்கி சேவால நேத்திர தரிசனத்தில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது வரைக்கும் நீங்கள் பூலங்கி சேவால பெருமாளை தரிசனம் பண்ணது இல்லைன்னா வியாழக்கிழமை, அதாவது லாஸ்ட் டே மார்ச் 13ஆம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணால் சேவாவையும் பார்த்துட்டு பெருமாளை பூலங்கி சேவாலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பூலங்கி சேவா பற்றியும் நேத்திர தரிசனத்தை பற்றியும் நேற்றைய வீடியோவில் நான் டீட்டெயில்டாக குறிப்பிட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு லீவ் கிடைக்கும்னா இந்த ஒரு ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மார்ச் 13ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தில் நம்ம பெருமாளை சேவிச்சிடலாம். அடுத்த நாள் மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமியாக அமையுது. அன்றைய நாள் குமாரதாரா தீர்த்தம் முக்கோட்டியும் இருக்குது. அதனால் மார்ச் 14ஆம் தேதிக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அன்றைய நாளும் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் பௌர்ணமி கருட சேவாவும் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். பௌர்ணமி கருட சேவா பார்க்கறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. பட் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் அங்கே இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு தரிசனம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராமகிருஷ்ணா தீர்த்தம் முட்கோட்டிக்காக நீங்கள் ட்ரெக்கிங் போகக்கூடியவர்களாக இருந்தால் எப்படியும் வெள்ளிக்கிழமை நீங்கள் திருமலைக்கு போவீங்க. அப்போது வியாழக்கிழமை இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா 2 நாள் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.